வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இந்த வீடியோவில் கிறிஸ்பியான மசால் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கடலைப்பருப்பை 2 முறை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊறின இந்த கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த கடலைப்பருப்போட அளவு 200 கிராம். 5 காஞ்ச மிளகாய் சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது பருப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் பருப்பு மட்டும் சேர்த்துக்கணும். அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குருணையாக இருக்கணும். அடுத்தது 10 பூண்டு பற்களை தட்டி போட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாசனையாக இருக்கும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கணும். அரைக்கும் போது 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜ்லேயும் 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கணும். ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். மசால் வடைக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறோம். அதுதான் பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை தூளை இதில் சேர்த்துக்கலாங்க. வடை கிறிஸ்பியாக வரணுன்னா பொட்டுக்கடலை தூள் சேர்த்தா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். வடை போடுறதுக்கு முன்னாடி மாவை உருட்டி வச்சுட்டோன்னா வடை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். வடை மாவு தட்டும்போது இந்த அளவுக்கு குண்டாக தட்டி போட்டோன்னா வடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இன்னொரு வாட்டி நான் போட்டு காட்டுறேன். இன்னொரு டிப்ஸு உங்களுக்கு நான் தரேன். மாவு அரைக்கும் போது தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 4 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை தூள் சேர்த்துக்கோங்க. மாவில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் பொட்டுக்கடலை தூள் இழுத்துக்கோங்க. மாவு கரெக்டான பதத்தில் இருக்கும். வடையும் கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்பியான மசால் வடையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.